ஹலோ ஆல், வெல்கம் டு எழுதுகோள் பயணம். 46 டேஸில் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணணுங்கிற இந்த சீரீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 6 டேஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 7ல் நம்ம இருக்கோம். 6 லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி 7வது லெசன் வந்து மக்களாட்சிங்கிற இந்த லெசனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் சாப்டர் ரீட் த்ரூ தான் பண்ண போகிறோம். இந்த லெசனை ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் புக் பேக் 1 மார்க்ஸையும் பார்த்து இந்த மக்களாட்சிங்கிற இந்த 7th லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் லெசன். குடிதலியை கோலுச்சும் மாநில மன்னன் அடித்தலியே நிற்கும் உலகு. இதோட மீனிங் என்னன்னா, குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும். நல்லூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாதந்தோறும் நடைபெறும் சமூகம் அறிவோம் நிகழ்விற்காக இறுதிக்கட்ட வேலைகளை ஆசிரியர்கள் செய்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த சிங்காரவேலர் அரங்கம் மாணாக்கர்களால் நிரம்பியிருந்தது. தலைமை ஆசிரியர் ஜீவா அன்றைய சிறப்பு விருந்தினரான வழக்குரைஞர் திரு ராஜசேகரன் அவர்களை வரவேற்று அழைத்து வந்தார். அங்கே சட்டென்று அமைதி நிலவியது. வரலாற்று ஆசிரியர் பிரிட்டோ அனைவரையும் வரவேற்று அமர ராஜசேகரன் மாணாக்கர்களுடன் பேச எழுந்தார். அன்பான தம்பி தங்கைகளே, இந்த நிகழ்விற்காக என்னை அழைத்தமைக்கு நன்றி. இன்றைய நிகழ்வில் நான் உரையாடப் போவதில்லை என்று சொல்லி இடைவெளி விட எல்லோரும் அவரை வியப்புடன் பார்த்தனர். எப்போதும் எங்கும் ஜனநாயகம் வேண்டும் இல்லையா? அதனால் இந்நிகழ்வில் உங்கள் எல்லோருடனும் உரையாடப் போகிறேன் என்று கூறிவிட்டு ஒளிவாங்கி ஒன்றை மாணாக்கர்களிடம் தருமாறு கேட்டுக்கொண்டார். முதலில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆதி மனிதன் எப்படிப்பட்ட சமூக அமைப்பில் வாழ்ந்தான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் ராஜசேகரன். தொடக்கத்தில் அவர்கள் வேட்டை சமூகமாகவும் உணவு சேகரிப்போராகவும் வாழ்ந்தனர். பிறகு ஆற்றோரம் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினர் என்றால் 6ஆம் வகுப்பு மாணவி தீபிகா. ஆமாம், மனிதர்கள் அப்படி குழுக்களாக வாழத் தொடங்கியதும் பழங்குடி அமைப்பு தோன்றியது. ஒவ்வொரு குழுவிற்கும் தனித்தனி தலைவர்கள் உருவானார்கள். நிலம், நீர், வளம் இவற்றை முன்னிறுத்தி குழுக்களுக்கு இடையில் மோதல்கள் உருவாகின. அதில் வென்றவர்கள் ஏனைய பழங்குடி இனக்குழுக்களை ஒன்றிணைத்து அரசுகளை உருவாக்கினர். இப்படிப்பட்ட சிறு அரசுகளின் ஒன்றிணைப்பில் பேரரசுகள் உருவாகின. இப்போது தலைவன் என்பவன் அரசர் என்ற நிலையை அடைந்திருப்பான் இல்லையா என்று கேட்டான் அருண். ஆம், அப்படித்தான். அரசர்களின் தலைமையில் இயங்கும் மன்னராட்சி முறை தோன்றியது. நமது நாட்டிலும் இப்படித்தான் மன்னராட்சி ஏற்பட்டதா என்று கேட்டாள் சுகன்யா. ஆம், உலகெங்கும் இப்படியான அமைப்பே உருவாகி நீடித்தது. அரசர்கள் மற்றும் பேரரசர்களால் ஆளப்பட்ட நமது நாடு பின்னர் இங்கிலாந்தின் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வந்து சேர்ந்தது. நாம் பல்லாண்டு காலம் போராடி பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து சுதந்திரம் பெற்றோம் என்று ஒருமித்த குரலில் கூறினர் மாணாக்கர்கள். நாடு விடுதலை அடைந்ததும் நாம் மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொண்டோம் என்றார் ராஜசேகரன். மக்களாட்சி என்றால் என்ன என்று அவர்களிடம் கேள்வி எழுப்பினான் தேவராஜன். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. இதை கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். நீங்கள் ஒரு விளையாட்டு மன்றம் ஒன்றை ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் அதன் பொறுப்புகளை உங்களுக்குள் பிரித்துக் கொள்வீர்கள். பிறகு வரவு செலவுகள் மற்றும் பலன்களை எல்லோரும் அனுபவிப்பீர்கள் இல்லையா? ஆம். அதேபோல் ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் மக்களாட்சி என்கிறோம். மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் மக்களிடம் இருக்கும். அவர்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபடவும் அரசின் முடிவெடுக்கும் நடைமுறைகளில் பங்கு பெறவும் இயலும். மக்களாட்சியில் சில வகைகள் உண்டு. மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கமாகும். டெமோக்ரஸி என்ற ஆங்கில சொல் டெமோஸ் மற்றும் கிரெட்டியா என்ற 2 கிரேக்க சொற்களில் இருந்து பெறப்பட்டதாகும். டெமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிரெட்டியா என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும். மக்களாட்சியில் வகைகளா? ஆமாம், உலகெங்கும் பல்வேறு முறைகளில் மக்களாட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றில் நேரடி மக்களாட்சி டைரக்ட் டெமோக்ரஸி, மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி ஆகிய 2 பிரபலமான முறைகள் உள்ளன. நேரடி மக்களாட்சி என்றால் என்ன என்று கேட்டான் சிராஜுதீன். நேரடி மக்களாட்சி முறையில் மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பார்கள். உதாரணமாக உங்களுடைய விளையாட்டு மன்றத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி விவாதித்து மன்றத்திற்கான விதிகளை உருவாக்கிவிட முடியும். மேலும் இம்முறையில் மன்றத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவதால் அவர்கள் ஒவ்வொருவரின் பார்வையும் வெளிப்படும். ஆனால் இறுதி முடிவினை எப்படி எடுப்பீர்கள்? நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றனர். அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள்தான் அங்கீகரிப்பர். அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வர். நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது. நேரடி மக்களாட்சி முறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த இயலுமா? இதுக்கு உங்களோட ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரிக்கும் ஒன்றை முடிவாக ஏற்றுக்கொள்வோம். எஞ்சியவர்களும் அம்முடிவிற்கு கட்டுப்படுவார்கள் என்றான் செல்வா.
ஆம், இம்முறைதான் நேரடி மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது என்றார் ராஜசேகரன். பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்றால் என்ன? உங்களுடைய விளையாட்டு மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இப்போது பெருகிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் தினசரி கூடி விவாதித்து முடிவுகள் எடுப்பது சாத்தியமா? இல்லை. அப்படியான சூழல் வரும்போது உறுப்பினர்கள் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஒரு குழு உருவாக்கப்பட வேண்டும் இல்லையா? ஆமாம் என்று ஒரே குரலில் மாணாக்கர்கள் ஆமோதித்தனர். மக்களாட்சி இருவகைப்படும். ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சியில் மக்கள் வாக்குகள் செலுத்தி அவங்களுக்கு உண்டான சட்டங்கள் மற்றும் விதிகளை நிர்ணயிக்கிறாங்க. நேரடி மக்களாட்சி எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் மக்கள் வாக்குகள் செலுத்தி அவங்களுக்கு உண்டான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டங்கள் மற்றும் விதிகளை தீர்மானித்து நாடு நிர்வாகம் செய்யப்படுது. எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அக்குழுவினர் உறுப்பினர்கள் சார்பில் மன்றத்தை நிர்வகிப்பர். அவர்களை தேர்ந்தெடுக்கும் விதமாக ஓட்டெடுப்பு நடைபெறும். உதாரணமாக தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் போன்ற பதவிகளுக்கு பலரும் போட்டியிடுவர். முடிவில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவினை பெற்றவர் அந்தந்த பதவிகளை அடைவார்கள். அவர்களுக்கு ஏனைய உறுப்பினர்கள் சார்பாக ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் அதிகாரம் கிடைக்கும். இதையே பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்று கூறுகிறோம். பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் 2 வகைகள் ஒன்று நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்று அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சி பின்பற்றப்படும் நாடுகள் இந்தியா மற்றும் இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சி பின்பற்றப்படும் நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா. ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பினாள் ஜூடித். மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவரிடம் குவிந்திருக்காது. மாறாக அவ்வதிகாரம் ஒரு குழுவிடம்தான் இருக்கும். சட்டத்திட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு இயங்கும் அக்குழு தொடர்புடையோர் அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான உரையாடல்களை முன்னெடுக்கும். பின்னர் அவர்களிடையே ஒருமித்த கருத்தொற்றுமை ஏற்பட்டதும் இறுதி முடிவினை எடுக்கும். இதைத்தான் ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்தல் என்கிறோம். ஒரு குழுவிற்கான விதிகள் இருப்பது போல் நமது நாட்டை நிர்வகிப்பதற்கான விதிகளும் இருக்கும் இல்லையா? 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது. செப்டம்பர் 15, 2007 உலக மக்களாட்சி தினம். ஆம், இந்தியா போன்றதொரு மக்கள் தொகை மிக்க நாட்டில் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் மக்கள் அனைவரும் விதிகள், வழிமுறைகள், உரிமைகள் மற்றும் கடமைகளை அறிந்து பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது. நமது அரசமைப்பு சட்டம் அத்தகைய வழிமுறைகளை நமக்கு வழங்கியுள்ளது. அவை நமது நாட்டின் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. அரசமைப்பு சட்டம் நமக்கு என்ன மாதிரியான உரிமைகளை வழங்கியுள்ளது? அது இந்தியர் அனைவருக்கும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி பெறும் உரிமையை உறுதி செய்கிறது. வேறு எவையெல்லாம் அதில் இடம்பெற்றுள்ளன? அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுத்ததோடு அரசு நிறுவனங்களின் வடிவமைப்பு, அவை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அவற்றின் அதிகாரம் மற்றும் கடமைகளையும் விளக்குகிறது. மேலும் குடிமக்களுக்கான உரிமைகள், கடமைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் நிர்ணயம் செய்துள்ளது. இப்படியாக அது ஒரு சிறப்பான கட்டமைப்பை நமக்கு வழங்கியுள்ளது. நமது அரசமைப்பு சட்டம் இவ்வளவு விளக்கமானதா என்று வியப்புடன் கேட்டால் தமிழ்ச்செல்வி. இந்திய அரசமைப்பு சட்டம்தான் உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிக நீளமானது. இதை டாக்டர் B.R. அம்பேத்கரின் தலைமையிலான அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கியது. அதனால்தான் அவர் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார் என்று முடித்தார் ராஜசேகரன். மாணாக்கர்கள் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி ஆரவாரித்தனர். இறுதியில் மக்களாட்சி குறித்து எளிமையாக விளக்கியமைக்கு நன்றி தெரிவித்தனர். மக்களாட்சியின் நோக்கங்கள். மக்களால், மக்களுக்காக, மக்களை நடத்தும் ஆட்சி அமைப்பு மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் மக்களிடம் இருக்கும். அதற்கு அவர்கள் முடிவெடுக்கும் உரிமையை பெற வேண்டியது அவசியமாகிறது. ஒவ்வொரு தனிநபரும் முடிவெடுக்கும் வழிமுறைகளில் நேரடியாக பங்கேற்க இயலாது என்பதால் முடிவெடுக்கும் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவ அரசிற்கு வழங்கப்பட்டுள்ளது. மக்களாட்சி அரசில் 18 வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களுக்கும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியும் மக்கள் நலனை காப்பதை தனது கடமையாக கொள்ள வேண்டும். உலகெங்கும் மக்களாட்சி. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து ஆகும். எப்போனா 1893. ஐக்கிய பேரரசில் 1918ஆம் ஆண்டும், அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1920ஆம் ஆண்டும் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருந்தது. மகாத்மா காந்தி உட்பட பல தலைவர்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர். இன்று இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டுள்ளது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமைகளின்படி இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருக்கு.
இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள். மக்களாட்சி நாடு. காலம், அமைவிடம், சிறப்பு கூறுகள். நாடு கிரேக்கம். காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. கிரேக்கம் எங்க இருக்குன்னா கிரீஸ்ல. இதோட சிறப்பு கூறு என்னன்னா, இங்கதான் அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் வந்து தோன்றியது. அடுத்தது ரோமானிய பேரரசு. இது எங்க இருக்குன்னா திபகற்ப இத்தாலி அண்ட் ரோம்ல இருக்கு. இதன் காலம் கிமு 300 to கிமு 50. நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் இங்கு தோன்றியது. அடுத்தது சான் மெரினோஸ். இது இத்தாலியில இருக்கு. இதோட காலம் கிபி 301. பழமையான அரசியலமைப்பு வந்து இங்கே தான் தோன்றியிருக்கு. இது வந்து தற்போதும் நடைமுறையில் உள்ளது. ஐஸ்லாந்து. இது எங்க இருக்குன்னா திங்வேலிங்கிற இடத்துல இருக்கு. இதோட காலம் கிபி 930 இருக்கு. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டதுதான் வந்து இந்த நாடு. மனித தீவு. இது வந்து எங்க இருக்குன்னா இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே இருக்கு. இதோட காலம் கிபி 920. கிபி 920ல மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி வந்து தோன்றியிருக்கு. அடுத்து இங்கிலாந்து. அமைவிடம் இங்கிலாந்துன்னு கொடுத்துருக்காங்க. இதோட காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. இங்க 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் மேக்னா கார்ட்டா வந்து இங்க தோன்றியிருக்கு. அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதோட அமைவிடமும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கொடுத்துருக்காங்க. காலம் கிபி 1789. இது வந்து மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று அப்படின்னு வந்து சொல்றாங்க. மக்களாட்சி. இதோட பொருள் என்ன? மக்களால் நடத்தப்படும் ஆட்சி. தேர்தல் அப்படின்னா மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை. தீர்மானித்தல். ஒருவர் மனதளவில் முடிவெடுத்தல். அரசாங்கம். ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் கொண்ட மக்கள் குழு. இது வந்து அரசாங்கம்னு சொல்றோம். மீள்பார்வை. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சியை மக்களாட்சின்னு சொல்றோம். நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி என மக்களாட்சி இருவகைப்படும். நம் அரசமைப்பு சட்டம் இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி பெறும் உரிமையை உறுதி செய்துள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிக நீளமானது. இந்தியாவில் 18 வயது நிரம்பிய எந்த ஒரு குடிமகனும் வாக்களிக்கலாம். ஸோ இந்த லெசனோட கம்ப்ளீட் ரீட் த்ரூ வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கவர் பண்ணிவிட்டு புக் பேக் ஒன் மார்க்ஸையும் கவர் பண்ணி இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.